இங்கே இவரு அவங்க ஊர்லயே ஒரு பொண்ணை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் போகும்போது வரும்போதெல்லாம் லுக் விட்டுக்கிட்டு இருக்கா. அது இவங்க 2 பேருக்கும் லவ்வா மாறுது. ஒரு நாள் அவங்க கிராமத்துல ஒரு பெரிய கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அங்க லவ் லெட்டரை கொடுக்கலான்னு அந்த பொண்ணுகிட்ட ஒரு சைக்கிள்ல போய்கிட்டு இருக்காரு. நல்லா மழையும் பெஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி, லவ் லெட்டர் அந்த பொண்ணுகிட்ட கொடுக்கலான்னு கூப்பிட்டா எங்க அப்பா இருக்காரு, நான் வரமாட்டேன்னு சொல்றா. பக்கத்துல இருக்கும் ஃப்ரெண்டையாவது அனுப்பி அவகிட்ட கொடுக்குறேன்னு அவனை அந்த ஃப்ரெண்டு பொண்ணு அங்க இருந்து அப்படியே நடந்து வரா. அப்ப அந்த பொண்ணுக்கு கால் ஸ்லிப் ஆயிடுது. கரெக்டா ஹீரோ அந்த இடத்துல நிக்காம மேல விழுந்து 2 பேரும் அந்த இடத்துல உருண்டு புரண்டுறாங்க. இதை மொத்த ஊரும் பாக்குது. அவன் எடுத்துட்டு வந்த லவ் லெட்டரை வேற எல்லா ஆளுங்களும் அங்கேயே வச்சு படிச்சிடுறாங்க. இதனால 2 வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை ஆகி இதுக்கப்புறம் விட்டா சரிப்பட்டு வராதுன்னு இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க. இவனும் கல்யாணத்துல அவன் தங்கச்சிக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கான், என்னைக்குமே என் மனசுல அந்த பொண்ணு தான், இவளுக்கு நான் பேருக்கு தான் புருஷனா இருப்பேன், மத்தபடி எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுறான். இதே வார்த்தையை ஃபர்ஸ்ட் நைட்ல அந்த பொண்ணுகிட்டையும் சொல்லிட்டு நீ பெட்ல படுத்துக்கோ, நான் தனியா உட்காந்துருக்கேன்னு சொல்லி உட்காந்துருக்கான். நைட்டு 1 மணி வரைக்கும் ஆயிடுது, இவனுக்கு தூக்கமே இல்லை. அப்ப திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு படுத்திருக்கிறத பார்த்து மனசு அலப்பாய ஆரம்பிச்சிருது. அப்ப லைட் ஆஃப் பண்ணவன் தான் எண்ணி 8வது மாசத்துல இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்துருது. தங்கச்சி எல்லாம் கிண்டல் பண்றாங்க, மனசை மட்டும் தான் அவளுக்கு கொடுத்துருக்கான் போல இருக்கு, குழந்தைய வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டான்னு சொல்லி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.